ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட புதுசாக அனௌன்ஸ் பண்ண இந்த Mi Band 5 இருக்கு. இந்த Mi Band சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லான சீரிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த Mi Band 5 நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நீங்களே வீடியோவை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இதில் ப்ரைஸ் வந்து 3000 ருபீஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 ருபீஸ். இங்க 3 கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியல் டைம் ஹார்ட் மானிட்டரிங், வாட்டர் ப்ரூஃப் அப் டு 50 மீட்டர், மேக்னெட்டிக் சார்ஜிங். இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸப்ட் அந்த வாட்டர் ப்ரூஃபிங்கை தவிர. இப்போ அந்த சீலை பிரிக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த வாட்டி நமக்கு வந்து பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1.1 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து Mi Band 4 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.9ன்னு நினைக்கிறேன். இங்கேயே நமக்கு வந்து பேண்ட் வந்துருச்சு. சார்ஜர் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் சார்ஜர். இது ஓப்பன் பண்ணி இப்போ காமிக்கிறேன். பேப்பர் மேனுவல்ஸ் இங்கே இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்படி சைடில் எங்கே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பேப்பர் மேனுவல் இருக்குது. எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்துருச்சு சார்ஜர். இந்த வாட்டி நமக்கு சார்ஜிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். போன வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் Mi Band 4 சார்ஜ் பண்ணோம்னா கொஞ்சம் காண்டாகும். ஏன்னா நீங்கள் இதை தனியாக கழட்டி போடணும். ஆனால் இந்த வாட்டி நமக்கு வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் தான், அதனால நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இதை யூஸ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குதுன்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Mi Band 5 வந்து செட்டப் பண்ணியாச்சு. இதோட செட்டப் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈஸி. இதை செட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் Mi Fit ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து யூசர் மேனுவல்லே வந்து ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோரில் வந்து சும்மா Mi Fit ஆப்னு சர்ச் பண்ணாலே போதும். ஆப் இருக்கும், நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த ஆப்பில் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை. இந்த பேண்டை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா Mi Band 4 சேம் டிசைன் தான், ஒரு சேஞ்சுமே இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட டிஸ்பிளே சைஸ் மட்டும் கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய சேஞ்ச் இல்லை. அதில் மாதிரியே நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பிளாக் கலர் வந்து போர் அடிச்சதுன்னா நீங்கள் வேறு கலர் ஸ்ட்ராப் கூட அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங்கில் தான். போன வருஷம் பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் பண்ணோம்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராப்பை வந்து தனியாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி அந்த சார்ஜரோட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே ஈஸியான ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்னெட் இருக்குது. அதனால் இது சும்மா இப்படி வச்சாலே போதும், மேக்னெட் கனெக்ட் ஆயிரும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேண்டோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீன் விட்ஜெட் இருக்குது. இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாங்கிறத கடைசி பார்ட் ஆஃப் வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு மோட் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எவ்வளோ கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகிருக்கு, அப்புறம் நேற்று எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த மோடில் காமிக்கும். PAI இது ஒன்றுமே இல்லை, இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஆக்டிவிட்டி இன்டெலிஜென்ஸ். இது ஒரு நியூ வே ஆஃப் ஃபிட்னஸ் ட்ராக்கிங். இந்த ஹார்ட் ரேட் மோட் மூலமா உங்களோட ஹார்ட் ரேட்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ், உங்கள் ஃபோனோட இந்த பேண்ட் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வர நோட்டிஃபிகேஷன்ஸை இந்த பேண்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் லெவலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் இந்த பேண்ட் மூலமா. இதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரீத்திங், இந்த மோடு வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ரிமைண்டர்ஸ் அது மாதிரி ஏதாவது அந்த ஆப்பில் வந்து ஏதாவது செட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பேண்ட் மூலயமா அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். வெதர், ஸோ உங்கள் பிளேஸில் வந்து எவ்வளோ வெதர் இருக்குது, அப்புறம் UV லெவல் எவ்வளோ இருக்குன்னு வந்து இது சொல்லும். அப்புறம் நாளைக்கான வெதர், மண்டே டியூஸ்டே எல்லாத்தோட வெதரும் இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நமக்கு சொல்லும். ஒர்க் அவுட், இங்கே தான் வந்து Mi Band 4க்கும் 5க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
Mi Band 4ல பார்த்தீங்கன்னா 6 ஒர்க் அவுட் மோட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 11 ஒர்க் அவுட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ரன்னிங், ட்ரெட்மில், சைக்கிளிங், இன்டோர் சைக்கிளிங், வாக்கிங், எலிப்டிக்கல், ரோயிங் மிஷின், யோகா, ஜம்ப் ரோப், பூல் ஸ்விம்மிங், ஃப்ரீ ஸ்டைல். ஸோ 11 மோட்ஸ் இருக்குது. மோரில் வந்து நமக்கு டூ நாட் டிஸ்டர்ப் மோட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அலாரம், கேமரா வந்து நீங்கள் உங்கள் பேண்ட் மூலயமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு புது ஆப்ஷன். மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டாப் வாட்ச் இருக்குது, டைமர் இருக்குது, ஃபைன் டிவைஸ் இருக்குது, சைலண்ட் மோட் இருக்குது, அப்புறம் வேர்ல்டு கிளாக் இருக்குது, பேண்ட் டிஸ்பிளே. இந்த பேண்ட் டிஸ்பிளேயில் நீங்கள் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக கஸ்டமைஸ் பண்ணோம்னா அந்த ஆப் மூலயமா தான் கஸ்டமைஸ் பண்ணணும். அது அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ கடைசியாக செட்டிங்ஸ் இருக்குது. சைடில் கொஞ்சம் குவிக் ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெதர், செகண்ட் பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல், தேர்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 குவிக் ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சைடில் வந்து ஸ்வைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த Mi Fit ஆப்போட இன்டர்ஃபேஸை நம்ம குவிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் வந்து உங்களோட எல்லா ஸ்கோர்ஸும் காமிக்கும். இந்த ஸ்லீப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டீப் ஸ்லீப் எடுத்திருக்கீங்க, அப்புறம் எவ்வளோ லைட் ஸ்லீப் எடுத்திருக்கீங்கன்னு காமிக்கும். அப்புறம் உங்களோட ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் எவ்வளோன்னு காமிக்கும். அது என்னென்னு நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இது Mi Band 4லேயும் இருக்கும். பட் இதில் ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நீங்கள் மார்னிங் வந்து எவ்வளோ நாப்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு இது காமிக்கும். அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட ஸ்கோரும் நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்களோட QR கோடை வாங்கி நீங்கள் ஸ்கேன் பண்ணால் போதும். அப்புறம் இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் வேறு ஏதாவது டிவைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்போ சொன்னேன் ஹோம் ஸ்க்ரீன் விட்ஜெட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, ஸ்டோர்ஸில் போனீங்கன்னா எக்கச்சக்கமான இது இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் வாட்சில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் Mi Band 5 வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த Mi Band 5ஓட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் டீட்டெயில் ரிவ்யூ போடுறேன்.